ஒரு பொத்தாம் பொதுவா ஜிஓ பாஸ் பண்றாங்க அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு ஜிஓ ஜிஓ இஸ் ஜிஓ. ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் ஷுட் பி ஆர்டர். அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு போணும். அண்ட் எந்த ஒரு மது கடைகளாகட்டும், ஏனைய டாஸ்மாக் ஃபேக்டரிஸ், மிச்ச ஃபங்ஷனரிஸ் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஹாபிலிடேஷன் சென்டர் அது கம்பல்சரி வச்சா தான் இந்த மது விஷயங்கள் குறையும். ஜெயலலிதா அம்மா பீரியட்ல கிட்டத்தட்ட 500 ரீஹாபிலிடேஷன் சென்டர் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 135 சென்டர் நான் பார்த்தேன். அதுல இல்லைன்னு சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் மிச்சம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கு என்ன அலாட் பண்ண பட்ஜெட் என்னாச்சு? ஒண்ணுமே தெரியல. திமுக பீரியட்ல இதே மாரி மது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்க போறோம்னாங்க. ஆனா வந்ததுலேருந்து அவங்க ஓரளவுக்கு வந்து 3% அத இருக்கிறத விட ஒரு 3% இன்க்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். முதல்ல 35,000 கோடி வந்துட்டு 32,000 35,000 கோடி வந்திருந்த வருமானம், ஆண்டு வருமானம் 32, 35,000 கோடி மது மூலமாக. திமுக ஆட்சி காலம் 47,000 45,000 47,500 கோடி வரைக்கும் வருமானம் இருக்கு. இப்போ 51,000 கோடி வருமானம் வரும். அந்த லெவல் கொண்டு வந்திருக்காரு நம்ம வீர தீர செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு. இது கேவலமான வளர்ச்சி என்று தெரியவில்லை. இந்த இந்த போன்ற கேவலமான வளர்ச்சியால தான் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில இளைஞர்கள்.